வாக்குன்னு ஒரு துஷ்ட சக்தி நீர்நிலையில இருக்கும். அந்த பக்கம் ஓடங்களை அடிச்சு அவங்க உருவத்தை எடுத்துரும். அப்புறம் அதே உருவத்துல அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். பயப்படாதம்மா, அந்த பாக்க அடக்கணும் ஒரு வழி இருக்கு. அதோட பலவீனமான நேரத்துல ஆத்மாவை வசீகரணம்னா அவங்களுக்கு அடிமையாகி அவங்க சொல்றதை எல்லாம் செய்யும். இதுக்கு ஆசைப்பட்டு பாக்க அடிமைப்படுத்த போய் பல பேர் உயிரை விட்டதுதான் மிச்சம். பாறையில தூக்கு மாட்டிக்கிட்டு அதனால அந்த பாக்கோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. ஆனா நல்ல வேலையா 100 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மனோட அருளால நம்ம முன்னோர்கள் பாக்க அடக்கி அழிச்சிட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் வருஷம் வருஷம் திருவிழா நடக்குது. புது பழக்கம், மீனை கையில புடிச்சுக்கிட்டு தூக்கி போடுமாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா என் பொண்டாட்டியே செத்துருவா. அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? என் பொண்ணு கொண்ட பாவத்துக்காக கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி முன்னாடி நீ தான் பொண்ணா நடிக்கணும். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தலைவலியா இருந்துச்சு. சொன்னீங்க